கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நற்செய்தி நேரம் நேயர்களுக்கு கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எனது அன்பும் ஜெபங்களும் வாழ்த்துதல்களும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திக்க அனுகிரகித்த தேவனை மிகுந்த நன்றி பெருக்கோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தியானிக்க இருக்கிற அத்தியாயம் ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி இந்த தியான வேளையை அவர் ஆசீர்வதித்து தர அவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலை கவிழ்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த பரலோகத்தின் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை உள்ள உமது பிரசன்ன தண்டை, உமது ஜீவனுள்ள வார்த்தையை நீரங்களுக்கு விளங்கச் செய்யவும், உமது வசனத்தின் மகிமையால் எங்களை நிறைத்து திருப்தியாக்கவும், உமது பரலோக ஜீவ மன்னாவால் எங்கள் உள்ளான மனுஷனை போஷிப்பித்து திருப்தியாக்கவும் வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். தடைகள் விலகட்டும், உமது வசனம் மேற்கொள்ளட்டும், எங்கள் இருதயங்கள் திறக்கட்டும். பரிசுத்தமுள்ள உமது புயங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு நேயர்களே, நாம் இந்த நாளில் ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 49வது அதிகாரத்தை நாம் தியானிக்க முற்படும் போது யாக்கோபு தன்னுடைய இறுதி நாட்களில் தனது பிள்ளைகள் 12 பேரையும் குறித்து தேவன் அவனுடைய இருதயத்தில் தந்திருந்த தீர்க்கமான வெளிப்பாட்டின் அடிப்படையில் உறுதியுள்ள ஒரு செய்தியை தன் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன வெளிப்பாடாய் கொண்டு வருகிறது குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் இந்த பகுதியிலிருந்து நம்மோடு கூட பேசும்படி ஜெபத்தோடு உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன். ஆண்டவர் யாக்கோபு தனது இறுதி நாட்களில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பின போது ஒவ்வொரு பிள்ளையையும் குறித்த மகிமை உள்ள வெளிப்பாட்டை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். முதலாவது நாம் ரூபனை குறித்து படிக்கிறோம். அப்படியே சிமியோன், லேவி, யூதா என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். நான் மிகவும் ஆச்சரியமடைந்தது என்ன என்றால், ஒரு தகப்பன் தேவன் தனக்கு தந்திருந்த பிள்ளைகளை குறித்து கொண்டிருந்த மகிமை உள்ள ஒரு வெளிப்பாட்டை இந்த அதிகாரத்தில் கண்டேன். ஒவ்வொரு தகப்பனும் அந்த குடும்பத்தின் ஆசாரியன் என்றும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவனால் ஏற்பட்டிருக்கிறவர் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் விசேஷமாய் யோசேப்பிற்கு தேவனுடைய வார்த்தையை யாக்கோபு கொடுக்கும்படி முற்பட்ட போது அவன் சொல்லுகிறான், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிறது. அந்த உயர்ந்த உன்னத உச்சிதமான உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனது தலையின் மீதும் உனது சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வரட்டும் என்று யாக்கோபு தனது மகனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி உறுதியோடு ஆசீர்வதிப்பதை வேதத்திலே படிக்கிறோம். என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே,
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வீட்டின் ஆசாரியன் அல்லது ஒரு வீட்டின் ஆன்மீக உத்தரவாதி அந்த குடும்பத்தின் தலைவன் என்றும் தகப்பன் என்றும் வேதத்தில் அழுத்தமாக கர்த்தர் எழுதுகிறார். ஒவ்வொரு வீட்டினுடைய தகப்பன்மார்தான் அந்த வீட்டின் ஆன்மீக உத்தரவாதி. உங்கள் பிள்ளைகளை குறித்த கணக்கு, உங்கள் பிள்ளைகளை குறித்த ஆன்மீக உக்ரானத்துவம் தகப்பன்மாருக்கு தேவை. அநேக வீடுகளில் தகப்பன்மார் பொதுவாக தாய்மார் ஜெபிக்கிறதையும், மனைவி தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகம் ஜெபிக்க அறிந்திருக்கிறவள் அல்லது அவளே அந்த உத்தரவாதத்தை எடுக்கிறவள் என்பது போல இருதயத்தில் எண்ணி அம்மா ஜெபிக்கட்டும் அல்லது மனைவி ஜெபிக்கட்டும் என்பது போல நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, வேதத்தில் தகப்பன் மூலமாய் பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்தில் நாம் படிக்கும் போது ஒவ்வொரு தகப்பனுடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்தின் மூத்த மகன் மீது வருகிறது. அந்த மகனுக்குள் கடத்தப்படுகிற ஆன்மீக அந்த உத்தரவாதம், தகப்பனுடைய அந்த ஆன்மீக உத்தரவாதம் மூத்த மகனுக்குள் கடந்து வருகிறது. அதுதான் அந்த மகனுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக கொண்டு வருகிறதாய் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு தகப்பனும் தன் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதில் தேவனால் நம்பப்பட்டிருக்கிறதையும் எதிர்பார்ப்போடு இருக்கிறதையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனே, நீங்கள் ஜெபிக்கிற தகப்பனா? உங்கள் பிள்ளைகளை பற்றிய தேவனால் அருளப்பட்ட நித்திய வெளிப்பாடு உள்ளவர்களா? இல்லையானால் கர்த்தர் இன்று யாக்கோபுடைய வாழ்வை கொண்டு நம்மோடு பேசுகிறார். உன் குடும்பத்தின் ஆன்மீக உத்தரவாதி, உன் குடும்பத்தின் ஆசாரியன், உன் குடும்பத்தின் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் பிள்ளைகளை பற்றிய தேவனுடைய அந்த ரகசியங்களையும் அறிந்திருக்க வேண்டியவர் நீயே என்று ஆண்டவர் ஒவ்வொரு தகப்பனாரோடும் பேசுகிறார். ஆண்டவர் இந்த வேளையில் நம்மோடு பேசி சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் நமது வாழ்வில் நமது ஒப்புவித்தலையும் பிரதிஷ்டையையும் தேவனுடைய பிரசன்னத்தில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். என்னை கேட்கிற என் அன்பு நேயரை, குடும்பமாய் நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் குடும்பத்தினுடைய ஆசாரியத்துவத்திற்கு தகப்பனே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதை, ஏற்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வீட்டின் தலைவன், குடும்பத்தின் உத்தரவாதி, ஒரு குடும்பத்தினுடைய ஆசாரியன் கணவன் அல்லது தகப்பன் என்பதை நிருபங்களில் படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அழுத்தமாக அதை போதிக்கிறார். தகப்பன்மாரே வீட்டினுடைய ஆன்மீக உத்தரவாதிகள் ஆவார்கள். இங்கே யாக்கோபு தனது அருமை பிள்ளைகளை குறித்து தேவனுடைய பிரசன்னத்தில் பெற்றுக்கொண்ட மகிமை உள்ள வெளிப்பாடுகளை, பிள்ளைகளை குறித்து ஒருவர் பின் ஒருவராய் அவரவருக்கு உரிய தேவனுடைய வெளிப்பாட்டை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை, அவர்களுக்கு தேவனால் அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுப்பதை வேதத்தில் நம்மால் காண முடிகிறது. நன்கு கவனியுங்கள். ஒவ்வொரு பிள்ளையையும் குறித்து அவர் எழுதும் போது மிகுந்த பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் குறிக்கிறது. யூதாவை குறித்து அவனை பால சிங்கம் என்று வருணிக்கிறார். யோசேப்பை குறித்து அவன் கனி தருகிற செடி என்று கூறுகிறார். பென்யமீனை குறித்து அவன் பீறுகிற ஓநாய் என்று கூறுகிறார். யூதாவை குறித்து தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் என்று கூறுகிறார்.
மட்டுமல்ல, இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை என்கிறார். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் என்று குறிப்பிடுகிறார். இப்படியாய் ஒவ்வொரு பிள்ளையையும் குறித்து அவரவருக்கு உரிய தேவனுடைய வெளிப்பாடுகளை பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறார். என்னே ஒரு மகிழ்ச்சி பாருங்கள்! ஒவ்வொரு தகப்பனுக்கும் அந்தந்த குடும்பத்தை குறித்த உத்தரவாதமும் ஆன்மீக அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து அவர்கள் செயல்படும்போது பிள்ளைகள் பெறுகிற ஆன்மீக ஆசீர்வாதங்கள் குறித்தும் இங்கே நாம் பார்க்கிறோம். என் அன்பு தகப்பனே, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிறவர்களாய், பிள்ளைகளை குறித்து தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டை அடிப்படையாக வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், அவர்களுக்காய் திறப்பில் நிற்கிறவர்களாய், அவர்களை குறித்து தேவனிடத்தில் மன்றாடி வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை போல இந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வெளிப்பாட்டையும் இரகசியங்களையும் அறிந்திருந்து பிள்ளைகளுக்காய் திறப்பில் நின்று கருத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகிற நன்மையையும் காணும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட நன்மைகளையும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சின்ன சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு அன்பு பெற்றோரை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு ஆண் மகன் அந்த போதகருக்கு உண்டு. ஊழியத்தில் தேவனுக்கு முன்பு உத்தமத்தோடு இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின அந்த தகப்பனுடைய இருதயம் தனது பிள்ளையை குறித்து அவருக்கு பிற்பாடு அவருக்கு அருளப்பட்ட தேவனுடைய தரிசனத்தையும் அந்த ஊழியத்தின் உக்ரானத்துவத்தையும் பிள்ளை எடுத்து செய்ய வேண்டும் என்ற துடிப்பும் ஆவலும் அவருக்குள் இருந்தது. தன் பிள்ளையினுடைய ரட்சிப்பையும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு தேவனால் பயன்படுத்துவதை காண அவ்வளவு வாஞ்சையோடு ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆனால் ஊழியத்தின் காரியமோ கொஞ்சமும் அந்த மகனுக்கு பிரியமானதாக இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? அந்த அன்பு தகப்பனார் தன்னுடைய மகன் மனம் திரும்பினதையும் தேவனால் பிரயோகிக்கப்பட்டதையும் காணாமலேயே இந்த உலகின் ஓட்டத்தை அவர் முடிக்க நேர்ந்தது. ஆனால் அவருடைய மரண படுக்கையில் அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்திற்கென்று தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்து தகப்பனுடைய மறைவிற்கு பின் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய அந்த உக்ரானத்துவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு ஊழியங்களில் சிறந்து விளங்கினதையும் தகப்பனுடைய நாட்களுக்கு பிற்பாடு ஊழியத்தில் பலத்த வளர்ச்சி பெருக்கத்தையும் தேவன் தந்து அந்த அருமை மகனை அவருடைய மகிமை உள்ள சாட்சியாய் நிலைநிறுத்தினதையும் நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தகப்பன்மாரே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பிள்ளைகளுக்குரிய உத்தரவாதத்தை நாம் எடுத்து உணர்ந்து ஜெபித்து தேவ சித்தத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்புவித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமது பிள்ளைகளை நாம் வேண்டிக் கொண்டதன்படி ஆசீர்வதிக்க போதுமானதாயிருக்கிறார். மனதார உங்கள் பிள்ளைகளை உங்கள் அண்டையில் அழைத்து அவர்கள் மீது உங்கள் கரங்களை வைத்து சந்தோஷத்தோடு ஆசீர்வதியுங்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகள் மீது வந்து அவர்களுக்கு பலிக்கும். பிள்ளைகள் தேவன் அருளுகிற சுதந்திரம் அல்லவா? கர்த்தர் கொடுத்த அந்த ஈவுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிள்ளைகளை குறித்த தேவனுடைய வெளிப்பாட்டை தேவ பிரசன்னத்தில் பெற்றிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நம்மை அர்ப்பணிப்போம்.
ஆண்டவர் நமது குடும்பங்களையும் நமது அன்பு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவருடைய மகிமை உள்ள நன்மைகளால் நிரம்பி திருப்தி அடைந்திருக்க நிச்சயம் கட்டளையிடுவார். இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனே, எனது குடும்பத்தின் ஆன்மீக உத்தரவாதியாகவும் ஆசாரியனாகவும் ஜெப பொறுப்பாளியாகவும் பிள்ளைகளை பற்றிய தேவனுடைய வெளிப்பாடோடு பிள்ளைகளுக்காய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த பரலோகத்தின் எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். தகப்பன் மீது இருக்கிற ஆசாரியத்துவமும் தகப்பனுக்கு அருளப்பட்ட ஆன்மீக உத்தரவாதமும் பிள்ளைகள் மீது கடந்து வரும்படி தகப்பன்மார் தங்களுடைய இரட்டிப்பான நன்மையை பிள்ளைகள் மீது உச்சரித்து ஜெபிக்க வேதம் எங்களுக்கு போதித்ததை இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். அப்பா, ஒருவேளை குடும்பத்தினுடைய ஆசாரியத்துவம் ஆண் பிள்ளைகளுக்கு தகும் என்பதாய் வேதத்தில் யாக்கோபுடைய சரித்திரம் எங்களுக்கு போதித்தாலும், பிள்ளைகள் தேவனால் அருளப்படுகிறவர்கள் என்றும் அவர்களில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்றும் அவர்கள் கர்த்தருடைய அம்பரா தூணியில் உள்ள துலக்கமான அம்புகள் என்றும் சங்கீதம் 127 இறுதியில் நாங்கள் படிக்கிறோமே. எங்கள் பிள்ளைகளை குறித்த உமது வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீது இருக்கிற ஆன்மீக உத்தரவாதமும் எங்கள் மீது இருக்கிற தேவனுடைய அந்த ஆசாரியத்துவ பொறுப்பும் எங்கள் பிள்ளைகளுக்குள் கடத்தப்பட ஆண்டவர் அனுகிரகித்தருளை ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய பிள்ளைகள் மீது வந்து தங்கி இருக்க ஆசீர்வதித்தது போல நாங்களும் எங்கள் அன்பு பிள்ளைகளை தேவனுடைய பிரசன்னத்தில் நினைத்து ஜெபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் பலன் கொடும். அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் வந்து தங்கி இருந்து தலைமுறை தலைமுறையாய் விளங்க பண்ணப்பட கட்டளையிட்டருளை ஜெபிக்கிறேன். அன்புள்ள உமது புயங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையையும் ஆலோசனையையும் இருதயத்தில் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி திரையில் காண்கிற தொலைபேசி எண்ணிற்கு எங்களோடு தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ள பட்சமாய் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் ஜெப உதவிக்காகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.